லாட்ரி ரேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 17/9/2025 கசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி 16ஆம் தேதிக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 727 அடைச்சிருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ் நமக்கு எடுக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கான வின்னிங் இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ராங் நம்பர்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். புதன்கிழமை வீக்லி சார்ட் வச்சு எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் சார்ட்டை வச்சு நம்ம ஆல்போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 976 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 976 போட்டுக்கிறோம். இதில் நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 691. இதில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 0 4ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 976 வச்சு அடிக்கல. நமக்கு 0 அப்படின்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 184 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 184 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 691 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 184 வச்சு அடியில் நமக்கு 5 அப்படின்னா 3ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 551 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 551 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அப்படின்னா 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 551 வச்ச அடியில் நமக்கு 5 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 756 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 756 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 691 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 6 அப்படின்னா 2 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இது நம்ம 756 வச்சடிகள் நமக்கு 6 அப்படின்னா 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இது எந்த நம்பர் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்து நமக்கு 4ஆம் நம்பர், அடுத்து 5ஆம் நம்பர், அடுத்து ஏபி. ஓகேவா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டு, சி போர்டு இந்த மாதிரி கணக்கில் வர மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, டைம் மட்டும் தான் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு பி போர்டுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, மெயினாக பி போர்டு இன்றைக்கி 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்திருக்கு. நாளைக்கு 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம், அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 961 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 961 போட்டுக்கிறோம். இதில் நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 793. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு கிடைச்சது 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 961 வச்சடிக்கு நமக்கு 0 அப்படின்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 706. இந்த 706 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 706 போட்டு அடிக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 709 போட்டு அடிக்கிறோம். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னா 6 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 709 வச்சடியில் நமக்கு 6 அப்படின்னா 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 688 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம 688 ரூட் ஆப்ஷன் 793 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 688 வச்சடியில் நமக்கு 2 அப்படின்னா 5ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 727. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 727 ரூட் ஆப்ஷன் 793 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா
727 செடிகள் நமக்கு 5 அல்லது 0 வந்து கிடைச்சிருக்கு. இந்த நம்பர்ஸில் எந்த நம்பர் சொல்லலாம், 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 5ஆம் நம்பர் வந்தால் எடுத்துங்க, இல்லை 0 வந்தால் எடுத்துங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் நமக்கு 0, 6 ஓகேவா. அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா பி போர்டு, ஏ போர்டு, மறுபடியும் பி போர்டு. மெயினாக ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரணும். மெயினாக ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏ போர்டுக்கு 5, 0 அல்லது 5ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 0 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. பாதி நம்ம அந்த ஆல் போர்டுக்கு 6 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து எடுத்திருக்கோம். இதில் 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தபடி நமக்கு 5 அல்லது 0 வந்து எடுத்தோம். இதில் 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ணும்போது இல்லை 6 அல்லது 5ஆம் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி இன்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிசி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 65, 56, 60, 06, 25, 52, 20, 02 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸில் அவங்க கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படின்னா விட்டுருங்க ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு அப்போலாம் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்ன்னு வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக தான் சரி, நீங்கள் நம்பர் வைக்கும் போது நம்பர் வச்சு கான்டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே மேம், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஓகே 2 டேஸை தான் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வினிஷ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். நான் இந்த 2 டேஸ் டவுட்ஸ் வந்து நான் மிஸ் ஆகிடுச்சு. நான் மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை ஓகே மேடம். என்ன சிறப்பான விஷயங்களை சந்திப்போம் ஓகேவா.